ரெண்டாவது பகுதியை நம்ம பார்க்க போறோம். கர்த்தரை நெருங்கின மோசே. அப்போ ஆண்டவர் 3 தரிசனத்துல 3 வெளிப்பாடு. ஒன்று, முட்செடி அக்னி ஜுவாலையில பற்றி எரிகிறது. ஆனா முட்செடி எரிந்தும் வெந்து போகாமல் இருக்கிறது. முட்செடி என்பது சாபம், தகாத இடம், வேதனையான ஒரு இடம். வெந்து போகாமல் இருக்கிறது என்ன அர்த்தம்னா, எவ்வளோ பாடு ஊத்திரம் வந்தாலும் நம்ம சாக மாட்டோம், நமக்கு பிராணம் போகாது, அழிவு வராது. மூன்றாவது, அந்த நடுவில் இயேசு இருக்கிறார். அந்த நெருக்கம் பாடுகளிலே நம்ம விட்டு அவர் போகவே மாட்டார். அதனால நீங்க கவலைப்படாருங்க, உங்களோடு கூட அவரும் தான் நெருக்கப்படுறார். உங்களோடு கூட அவரும் நெருக்கப்பட்டு உங்களோடு கூட அவரும் தான் பாடுகளை சுமக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் இந்நாளிலே நம்மோடு கூட பேசுகிற காரியத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்ப 4ஆம் வசனத்துல பாருங்க, 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, இன்னும் மோசே கர்த்தரை நெருங்கி போகிறான், இன்னும் கிட்ட போறான். பாருங்க, இன்னும் கர்த்தர்கிட்ட நெருங்கி போகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் வருகிறதை கண்டார். அவன் நெருங்கி வருகிறதை, கிட்ட வருகிறதை கண்டார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க பாருங்க, 3:4 மோசே கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நாம கர்த்தர்கிட்ட நெருங்க 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 அவருடைய கண்கள் 24 மணி நேரம் நம்ம மேல தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அவர் கண்ணு ஒரு இமை பொழுது கூட நம்ம விட்டு விலகாது. நீங்க கர்த்தரை நெருங்குகிற பிள்ளைகளா இருந்தால் இரவும் பகலும் கர்த்தருடைய கண்கள் உங்க மேலதான் இருக்கும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் அவருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல நம்ம பார்க்கிறோம், ஆகார் என்ற ஒரு அருமையான பெண் இருந்தால், ஆபிரகாமுடைய மறுமனையாட்டியாய் கொடுக்கப்பட்டவள். சோத்திரம். ஆனால் சாராள் அவளை துரத்தி விட்ட பொழுது வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் ஆகாருக்கு பிரத்யட்சமாய் தரிசனமானார். அங்கே நீர் என்னை காண்கிற தேவன் என்று இயேசுவுக்கு பெயர் வைத்தார். நீர் என்னை காண்கிற தேவன். அருமையானவர்களே, ஆதியாகமம் 16:13 நம்ம பார்க்கிறோம், இயேசு என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அபலை பெண் கண்ணீரோடு வேதனையோடு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மகளை எல்லாரும் சாராள், ஆபிரகாம் எல்லாம் கைவிட்டாங்க. எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாலும் அங்கேயும் போய்ச்சிக்கலாம், ஆனா அங்கிருந்து வந்துட்டா. பார்த்தீங்கன்னா அவளுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாது. அப்போது கர்த்தர் ஒரு அபலை பெண்ணுக்கு, ஒரு அடிமை பெண்ணுக்கே கர்த்தர் கண்டு உதவி செய்வானால், சுதந்திரவாளியாகிய நமக்கு, சுதந்திரம் பெற்ற நமக்கு, இயேசு பிள்ளையா இருக்கிற நமக்கு எவ்வளவு அதிகமாய் உதவி செய்வார். அவர் நம்மை காண்கிற தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, பிலிப்பு என்பவன் நாத்தான் வயலை இயேசு கிட்ட கொண்டு வந்தான். அப்போ இயேசு சொன்னாரு, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னார். அப்போ நாத்தான் வயல் சொன்னா, நீ என்னை எப்படி அறிவீர் என்று சொன்னான். அப்போ இயேசு சொன்னாரு, அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை கண்டேன் என்று சொன்னார். அத்திமரத்தில் நீ கீழே நிற்கும் போதே உன்னை பார்த்தான்னு சொல்லிட்டாரு, கண்டேன்னு சொல்லிட்டார். இதை விட நான் உனக்கு பெரிய காரியத்தை நான் செய்வேன், பார்ப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். அவர் நம்மை நாத்தான் வயலை ஆத்தி மரத்தின் கீழே கண்டவர், ஆகாரை வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த அபலை பெண்ணை அவருடைய கண்ணீரை கண்டவர், அவளையும் அவளுடைய பிள்ளையை ஆதரித்தவர். நம்மை காண்கிற தேவனாய் இருக்க வேண்டுமானால் நாம் அவரை நெருங்க வேண்டும். கர்த்தரை ஜபத்தின் மூலமாய் நெருங்குங்க, உபவாச ஜபத்தின் மூலமாய் நெருங்குங்க, வசனத்தை தியானிப்பதன் மூலமாய் நெருங்குங்க, ஆண்டவரை துதிப்பதனால், ஆராதனை பண்ணுவதனால் அவரை நெருங்குங்க. நீங்க நெருங்குவதுதான் கர்த்தருக்கு சித்தம். நெருங்கி போக 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 நீங்கள் உண்மையாகவே கர்த்தருடைய கரத்தின் பாத்திரமாய் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் உங்கள் மேல் வைக்கப்படும்.
அவருடைய கண்கள். 32ஆம் சங்கீதத்தில் தாவீது, கர்த்தர் அவருடைய கண்கள் என்மேல் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று கர்த்தர் சொல்றார். கண்ணை வச்சு ஆலோசனை சொல்வாராம். பார்த்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் சாலமோனுக்கு சொன்னாரு, இந்த ஆலயத்தின் மேல இரவும் பகலும் என் கண்கள் இருக்குன்னு சொன்னார். என் இருதயம் அங்க இருக்குன்னு சொன்னார். என் செவி அந்த ஜெபங்களுக்கு சாய்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப கர்த்தருடைய ஆலயம், ஆராதிக்கிற ஆலயத்தின் மேல அது உள்ள போற ஜனங்கள் மேல கர்த்தருடைய கண்கள் இரவும் பகலும் அவன் மேல இருக்கும். கண்டிப்பா இருக்கு. நீங்க ஆராதிக்க போறீங்களா, உங்க ஆலயத்தின் மேலையும் உங்களுடைய ஜனங்கள் மேலையும் ஆராதிக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலையும் கர்த்தருடைய கண்கள் கண்டிப்பா இரவும் பகலும் இருக்கும். அவரை நெருங்குகிற ஆராதிக்கிற மக்கள், அவர்கள் எல்லாரும் இரவும் பகலும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் உபாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில், இந்த உலகத்தில் பெரிய ஜாதி எது, அவர்கள் என்னை தொழுது கொள்ளும்போதெல்லாம் நான் அவருக்கு செம்மையா இருக்கிறேன். சமீபமாய் வர்றதுனால அவங்க தான் பெரிய ஜாதின்னு சொன்னார். அப்ப நீங்க நான் கர்த்தரை நெருங்குற ஆராதனை மூலமா, ஜெபம் மூலமா, வசன தியானம் மூலமா நெருங்கும் பொழுது நாமே கர்த்தருக்கு பெரிய ஜாதி. அவர் நம்மை நெருங்கி வருகிறார். நாம தான் அவர்கிட்ட நெருங்கி போகணும். எதன் மூலமா? ஜெபத்தின் மூலமாக, வசன தியானம் மூலமாக, ஆராதனையின் மூலமாக, கர்த்தரை தேடுவதன் மூலமாக நாம் அவரை நெருங்கி போகும் பொழுது அவர் நமக்கு வந்து நம்முடைய ஆண்டவர் அவருடைய கண்களை நம்மேல வைக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நம்மேல இருந்தாலே போதும். அது இந்த உலகத்தில் எதுவும் நம்மை தொடாது. அல்லேலூயா. கர்த்தர் எல்ரோயி, நீர் என்னை காண்கிற தேவன் என்று அந்த மகள் ஆகார் சொல்லுகிறாள். என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் கைவிடுவார்கள். உன்னை காண்கிற தேவன் இரவும் பகலும் அவருடைய கண்கள் உண்மையில் இருக்கிறதுனால உன்னை ஒரு நாளும், நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பேரிட்டால், இயேசுக்கு பேரிட்டார். அப்ப கர்த்தர் உன்னை காண்கிறார். மோசே கிட்ட வருகிறத கர்த்தர் காட்டார். நெருங்கி போகும்போது கர்த்தர் நம்மளை காண்கிறார். பார்த்தீங்கன்னா, தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறதுக்கு நம்முடைய வல்லமை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலவி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகாரை வனாந்தரத்திலே எல்லாரும், சாராள், ஆபிரகாம் ஜனங்கள்லாம் கைவிட்ட பொழுது கூட கர்த்தர் அவளை கண்டார். அவளுக்கு, அவள் பிள்ளைக்கு உதவி செய்தார். பெரிய ஜாதியா மாற்றினார். இன்னைக்கு உங்களுக்கும் அப்படி செய்வார். அவர் உங்களை காண்கிற தேவன். யெகோவா ஈரே என்று சொல்வதை விட எல்ரோயி என்ற வார்த்தை மிக முக்கியமானது. எல்ரோயி என்றால் என்னை காண்கிற தேவன். அது நாத்தான் வேலை அத்திமரத்தின் கீழே கண்டேன்னு சொல்றார். பிலிப்பு கொண்டு வரும்போது, அவனை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொடும்போது, நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன்னு சொல்றார். ஆண்டவர் எப்ப என்ன பார்த்தீங்க, எப்ப என்ன கண்டீங்கன்னு சொல்றான். நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது நான் உன்னை கண்டேன்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா, அப்போ ஆண்டவரே இது எப்படி நான் இதை விட நீ பெரிய காரியத்தை செய்வாய் பார்ப்பாயின்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்போ நீங்க எங்க இருந்தாலும் அவர் உன்னை காண்கிறார். வேதனைகள், துன்பங்கள் மத்தியில, பிரச்சனை, போராட்டங்கள் மத்தியில, ஊழியர்கள் கண்ணீரில், எதிரிகள், சத்துருகள் பிரச்சனையில, தேவைகள் மத்தியில, பார்த்தீங்கன்னா பசி பட்டினியில, வேதனையில் கிடைக்கிற அநேக மக்கள், வியாதி படுக்கையில் மரணப்பட இருக்கிற அதே மக்கள், வேதனையில் இருக்கிற மக்களை கர்த்தர் காண்கிறார். நீங்க நினைக்கலாம், இந்த உலகத்தில் என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்லி, இந்த வியாதியா இருக்கிற பார்க்க யாருமே வரல அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. உதவிகளை உங்களுக்கு அனுப்புவார். நிச்சயமா அனுப்புவார். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த நிலைமை இருந்தாலும், உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அல்பமானாமல் அருவருக்காமலும், அவனுக்கு தன் முகத்தை மறைக்காமல் வந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடுகள் அவனை கேட்டு அருள்வார். கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. நம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி இங்கு உலாவிக் கொண்டு இருக்கிறது. அதனால நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் அவர் உங்களை கண்டு உங்களுக்கு உதவி செய்வார். 4வதாக, கர்த்தரை நெருங்கின மோசே. கர்த்தரை இன்னும் கிட்ட நெருங்கி போகும்போது
மோசே மோசே என்று கர்த்தர் அவனை கூப்பிட்டார். அடியே இருக்குன்னு சொன்னான். அப்போ இங்க கர்த்தரை நெருங்கினா பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர். ஏசாயா 43:1 யாக்கோபுக்கு சொல்றார், நான் உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்கினவர், பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சொல்றார். பார்த்தீங்கன்னா நம்மை சிருஷ்டித்தவர் தாயின் கர்ப்பத்தில் இவ்வளோ உயரம் அளவிற்கு உருவாக்கினவர் அவர் தான் சொல்றார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன்னு சொல்றார். பேர் சொல்லி அழைக்கிற தேவன். யாரெல்லாம் பேர் சொல்லி அழைக்கிறாரோ அவர்களை மீட்டுக் கொள்வார். யாரெல்லாம் மீட்டு கொண்டாரோ அவர்களெல்லாம் பேர் சொல்லி அழைப்பார். அதனால நீங்க மீட்பர் மூலமாய் மீட்டுக் கொள்ளப்பட போகிறீர்கள் அல்லது மீட்கப்பட்டவர்கள். அதனால்தான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். பேர் சொல்லி அழைக்கும் தேவன் நம்முடைய இயேசு. அப்ப மீட்பர் இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டுக் கொண்டார். தாவீது சொல்லும்போது, பயங்கரமான குழியிலும் உடையான சேற்றம் என்னை தூக்கி எடுத்து என்னை கழுவி கண்மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். தூக்கி வச்சுட்டார், கொண்டு போய் மீட்டு கொண்டார். கண்மலையில கொண்டு போய் வச்சுட்டார். அந்த அவன் கால்கள் ஒழுவாதபடி கண்மலையின் மேல் அவனை கொண்டு போய் நிறுத்தி விட்டார். அப்போ உங்களை அதே போல செய்வார் ஆண்டவர். ரட்சிப்பு வேற, மீட்பு வேற. ரட்சிப்பு என்றதனால் விடுதலை, மீட்பு என்றால் அந்த விடுதலை பெற்ற இடத்திலிருந்தே உங்களை தூக்கி போய் அவர் கண்மலை மேல வைப்புதான் மீட்பு. இயேசு கிறிஸ்துக்கு மேல உன்னதங்கள் அவரோடு கூட உட்கார வைப்புதான் மீட்பு. அந்த மீட்பு ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்த மோசேக்கு கிடைத்தது. உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறவர். அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிறார். மில்லியன் சோத்திரம், பில்லியன், ட்ரில்லியன், கோடி 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 நட்சத்திரங்கள் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான, பில்லியன் டில்லியன் கணக்கான எல்லா நட்சத்திரங்களையும் அவர் பெயரிட்டு அழைக்கிறாராம். எவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர், அறிவுள்ளவர், எல்லா பேரும் அவருக்கு தெரியுதாம். யோவான் 10 நாம பார்க்கும் பொழுது அவர் மேய்ப்பனா இருந்து ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் ஆடுகள் அவனுக்கு பின் செல்கிறார், முன்னால போறார். ஒவ்வொரு ஆடுகளையும் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ நீங்கள் அவருடைய மந்தையில, அவருடைய சபையில நீங்க ஒரு ஆடா இருந்தீங்கன்னா உங்க பேரு கண்டிப்பா அவருக்கு தெரியும். ஆகவே ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா கூட உங்க பேர் அவருக்கு தெரியும். மனம் திரும்ப உங்களுக்கு பேர் தெரியும். அதனால மந்தையில வந்துட்டீங்கன்னா, சபைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் பேரை சொல்லி அழைத்து, நீ என்னுடைய ஆடு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், நாம் அவர் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆயிருக்கிறோம். அதனால நீங்க பயப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். இந்த உலகத்துல பேர் சொல்லி அழைக்கிறவங்கலாம் கைவிட்டுருவாங்க. ஆனா உண்மையாய் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறவர்